பாரதி, நீ இன்னும் தூங்கலையா? என்னமோ தெரியல பாட்டி, தூக்கமே வரமாட்டேங்குது. கண்டதே யோசனை பண்ணிட்டு இருந்தா தூக்கம் எப்படி வரும்? ஆமா, நீ சாப்பிட்டியா? இல்ல பாட்டி, பசிக்கல. பாரதி, நீ சாப்பிடாம இருக்கிறதுனாலதான் தூக்கமே வரமாட்டேங்குது. முதல்ல நீ போய் சாப்பிட்டுட்டு வந்து படு. இன்னைக்கு கோயிலுக்கு போய் அலைஞ்சதுல நீ ரொம்ப டயர்டா இருப்ப. சாப்பிடாம படுக்கிறது அவ்வளவு நல்லதில்ல. போய் சாப்பிடு. சரி பாட்டி, நான் பாத்துக்கிறேன், நீங்க தூங்குங்க. பாரதி, நீ முதல்ல போய் சாப்பிடு. சரி பாட்டி, நான் போறேன். ம். தேங்க்ஸ் சம்பவம், தேங்க்ஸ். எங்கடி போற? உன்கிட்ட எனக்கு பேச வேண்டியது நிறைய இருக்கு. வர வர உனக்கு திமிரு ஜாஸ்தியா போச்சு. ரொம்ப ஆடுற. பிடிக்கல. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கலடி. ஏய், என்ன பாரதி, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம வாடி போடின்னு பேசுற? நான் இப்படிதான் பேசுவேன். டி 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 டி. சார், கண்ட்ரோல் கண்ட்ரோல் கண்ட்ரோல். பாத்து, பொறுமையா. I'm okay. Thank you so much. But I'm all right. அப்படியா? ஓகே. இரு. இவள ஒரு வழி பண்ணிட்டு வரேன். சரி சரி. பாரதி, இங்க பாரு, நீ ரொம்ப ஓவரா போற. உனக்கு போது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இரு, நான் எல்லாரையும் சத்தம் போட்டு கூப்பிட்டு உன் யோகியத்தை என்னன்னு காட்டுறேன். ஐயோ, மித்ரா மித்ரா ப்ளீஸ், மித்ரா நீ யாரையும் கூப்பிடாத மித்ரா ப்ளீஸ். ஏய், நான் கூப்பிடுறியா? கூப்பிடுறே. நல்லா கூப்பிடு, சத்தம் போட்டு கூப்பிடு. நானும் எல்லாத்தையும் சொல்றேன். கூப்பிடு 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 கூப்பிடு. ஹலோ, கூப்பிடுறே. ஐய, இது என்ன கூத்தா இருக்கு? பாரதியா ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்கா. எதிர்ல மித்ராவும் நந்தினி பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிறாங்க. இந்த புதுசா வந்த பையன் வேற பாரதியை புடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கான். என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. நந்தினி, இதுக்கு மேல இங்க இருக்கிறது சரியா வரும்னு தோணல. வா, நைஸா கிளம்பலாம். சிஸ்டர், என்ன? இவளுங்க கிட்ட பேச நிறைய இருக்கு. ஏய், ஐயோ, அடியே, எங்கடி போனீங்க ரெண்டு பேரும்? இருங்கடி, நான் உங்ககிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு. நான் வரேன். சிஸ்டர் சிஸ்டர், அவங்க போறாங்க, விடுங்க. அது எப்படி பிரதர் விட முடியும்? அந்த மித்ரா ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. தாங்க முடியலப்பா. ஓவரா டார்ச்சர் குடுக்கறா. அவளுக்கு இந்த பாரதி யாருன்னு காட்டி ஆகணும். சம்பவம் பண்ண போறேன். பாரதி பாரதி, ரொம்ப வலிக்குது. உனக்கு மித்ரா மேலதானே கோவம்? அவ அங்க இருக்கா? மித்ரா, உன் அத்தை பொண்ணு என்ன சொல்றான்னு பாரு. நல்ல குடும்பம். அப்பப்பப்பப்பப்பா. சிஸ்டர் சிஸ்டர் சிஸ்டர். வேணாம் பாரதி, வேணாம் வேணாம் பாரதி, பாரதி வேணாம். பாரதி, ஐயோ, ரெண்டு பேரும் நல்லா மாட்டிக்கிட்டாங்க போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? அவர்கிட்ட போய் சொல்லலாமா? அவரு சும்மாவே கத்துவாரு. பாட்டியை வேணா எழுப்பலாமா? ஐயோ, அது மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்குமே. வேற யாரை எழுப்பலாம்? ஆதிதான் சரியான ஆள் இதுக்கு. ஐயோ, அவர் வேற வீட்ல இல்ல போல இருக்கே.
ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். அட வருதி வருதி வேணாம் வேணாம் வருதி போச்சுடா. சிஸ்டருக்கு போத தலைக்கு ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2 பேர் உள்ள மாட்டிட்டு கத்துறாங்களே. இதுக்கு மேல விட்ட நிலைமை வேற மாதிரி ஆயிடுமே. சிஸ்டர் கதவை திறங்க சிஸ்டர். கதவை திறங்க சிஸ்டர். போதும் சிஸ்டர். ப்ளீஸ் வந்துருங்க. போதும். பிரதர், இதுங்க ரெண்டையும் ஒரு வழி பண்ணாம நான் வரமாட்டேன். வெயிட், அங்கே வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். நந்தினி, ஐயோ பாரதி பாரதி ஐயோ என்னடி பண்ணி வச்சிருக்க? நான் ரொம்ப நாளா உன் மேல ஒரு கண்ணு வச்சுட்டு தான் இருக்கேன். உனக்கு தனியா கச்சேரி பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா நீ வசமா மித்ரா கூட வந்து மாட்டிக்கிட்ட. உனக்கு இவ்வளவு தைரியம் இருந்தா என் பசங்க மேலயே கை வைப்பேன். கை வைப்பேன் வெப்பியாடி. காப்பாத்து மித்ரா நான் எங்கடி உனக்கு காப்பாத்துறது? நான் இங்க பயந்து